காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சது தான் தோசையும் வேர்க்கடல சட்னி. எத்தனை பேருக்கு வேர்க்கடல சட்னி பிடிக்கும்? பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதேமாதிரி லஞ்சுக்கு லெமன் ரைஸ், கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பரா இருக்கும். ரெசிபி உங்களுக்கு அப்படியே சட்டுன்னு ஷேர் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் ஃப்ரை செய்யலாமா? கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல 4 பேர் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 1 கேஜ் கத்திரிக்காய் தேவைப்படும். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 பூண்டு தோலோடு இடிச்சது. பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னு அவசியம் இல்ல. எனக்கு வந்து சேர்த்து சாப்பிட பிடிக்கும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டோமோ அதோட ஆஃப் ஆகுற வரைக்குமே நல்லா வேகணும். எண்ணெயிலேயே வேகட்டும். நீங்கள் வந்து எதுவும் தண்ணி கிண்ணி ஊற்றக்கூடாது. நான் இந்த முறை என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மூடி போட்டு வேக வச்சேன்னா, கொஞ்சம் மூடியில் இருக்க தண்ணியெல்லாம் அதில் பட்டு லைட்டாக சொதச்சதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இது ஆக்சுவலி எப்படி வரும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை செய்யும்போது நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. கண்டிப்பாக தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு நெல்லிக்காய் எடுத்து வச்சேன். ஆனால் அப்படியே பிளான் மாதிரி ரோஸ் மில்க் ஆகிடுச்சு. டைம் ரொம்ப ஆனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ வேறு பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக விளக்கெண்ணெய் வச்சுட்டு வந்தாரா, இதான் சாக்குன்னு சொல்லி நெல்லிக்காய் குடிக்கக்கூடாது, இந்த ரோஸ் மில்க்னு கொடுத்துட்டேன்.